Hi, hello, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா டேஸ்டியா புதினா சட்னி எப்படி செய்யலாம்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ப்ளீஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பேனல் ஒன்று வச்சுக்கலாம். பேனல் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 4 பச்சை மிளகாய் நான் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 2 தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போவே தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு சில புளி அளவுக்கு நான் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவினது எடுத்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புதினா சட்னிக்கு தேவையானதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சோம்னா புதினா சட்னி ரெடி ஆயிடும். ஆறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.